ஆவல் கடவுள் சிறுகதை. ஆசிரியர் பீஷ்மன் அவர்கள். ஊருக்கு மேற்கே தென்னந்தோப்பின் நடுவே அமைந்து இருந்தது அந்த சின்னஞ்சிறிய கோவில். அந்த ஊருக்கு வருகிறவர்கள் தோப்புக்கு மேல் புறம் ஓடிய பெரிய சாலை பஸ் நிறுத்தத்தில் இறங்கி கோவிலை வலம் வந்துதான் ஊருக்குள் நுழைய வேண்டும். கோவில் வாசலில் காலொடிந்த சிங்க சிலையும் பலிபீடமும் மூவிலை வேலும் எண்ணெய் வழிய நின்று கொண்டிருந்தன. பலிபீடத்தின் மீது செவ்வரளி பூக்கள் சிதறி கிடந்தன. எண்ணெய் பசையில் கலந்து இரத்த பொட்டுக்களாக அதன் மேனியில் ஆங்காங்கே குங்குமம் காட்சி அளித்தது. இந்த சூழ்நிலையும் காற்றிலே சலசலக்கும் தென்னை மரங்களும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு உள்ளே நுழையும் முன்பே ஒரு வகை பய உணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. நுழைவாசலில் திருவாசி போல பதிக்கப்பட்டிருந்த தகட்டிலே வரிசையாக இருக்கும் அகல் விளக்குகள் எல்லாம் எப்போதோ ஏற்றப்படுவது உண்டு. உள்ளே கருவறையில் இருக்கும் குத்து விளக்கு மட்டும் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். அதன் தன்மையான ஒளியில் கம்பீரமாக வீட்டிருக்கும் பவானி அம்மனின் கண்கள் பளபளக்கும். அம்மனின் முகப்பொலிவும் புன்னகையும் பார்ப்போர் மனதை பரவசப்படுத்தும். அவள் அந்த ஊரின் காவல் தெய்வம். ஊர் மக்களின் நம்பிக்கையை சுமந்து கொண்டு அமைதியாக விளங்கி சிரித்து கொண்டிருந்தாள். அவளிடம் சொல்லி கொண்டு ஊர் மக்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கும் அவளிடம் சொல்லி கொள்ளாமல் பயந்து திருட்டுத்தனமாக சிலர் செய்யும் தீய செயல்களுக்கும் ஊரின் நுழைவாயிலிலே அவள் காட்சி பூதமாக அமர்ந்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தாள். அவளது பொருள் புரியா புன்னகையின் பொலிவிலே அந்த ஊர் இயங்கிக் கொண்டு இருந்தது. பொழுது புலர்ந்து விட்டது. காலை சூரியனின் பொற்கிரணங்கள் பவானி அம்மன் கோவில் விமான கலசத்துக்கு புத்தொளி பூசி கொண்டு இருந்த அந்த வேளையில் கோவில் வாசலில் வந்து நின்றது படகு போன்ற ஒரு கார். திரை போட்டு அம்மனுக்கு அபிஷேகத்தை முடித்துவிட்டு அலங்காரம் செய்து கொண்டிருந்த குருக்கள் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு திரையை விலக்கி கொண்டு எட்டி பார்த்தார். காரிலிருந்த மாணிக்க வாசகம் பிள்ளையும் அவரது குடும்பமும் இறங்கி வந்து கொண்டு இருந்தார்கள். அவசர அவசரமாக அம்மனுக்கு அலங்காரத்தை முடித்துவிட்டு திரையை திறந்து கொண்டு குருக்கள் வெளியில் வரவும் வெளிப்பாதையை கடந்து அவர்கள் பீடத்துக்கு அருகே வருவதற்கும் சரியாக இருந்தது. வாங்கோ! ஜரிகை அங்கவஸ்திரத்தை இடுப்பிலே சுற்றி கொண்டு ஒரு புன்னகையை உதிர்த்து வைத்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை. அவர் மனைவி கையிலே கொண்டாந்திருந்த பூக்கூடையை குருக்களிடம் கொடுத்தாள். சீக்கிரமா ஓர் அர்ச்சனை பண்ணுங்கோ குருக்களே, மதுரை வரையிலும் அவசரமாக போகணும். இதோ என்று உள்ளே ஓடினார் குருக்கள். சற்றைக்கெல்லாம் கம்பீரமான அவர் குரல் ராகத்துடன் ஒலித்தது. மாணிக்க வாசகம் பிள்ளையின் கண்கள் அம்மன் சிலையையே கவனித்து கொண்டு இருந்தாலும் அவர் மனம் மட்டும் கட்டுக்கடங்காமல் தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அவரால் அதை பிடித்து இழுத்து ஒருமுகப்படுத்த முடியத்தான் இல்லை. அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்ட துரைசாமி ஐயரின் பெண்ணுக்கு நாளை மதுரையில் கல்யாணம். அவரை நேரில் வந்து அழைப்பு வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆகவேதான் குடும்பத்துடன் கிளம்பிவிட்டார் மாணிக்க வாசகம் பிள்ளை. திரும்புவதற்கு எப்படியும் 2-3 நாட்கள் ஆகிவிடும். இந்த 3 நாட்களுக்கும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதுதான் அவரது கவலையெல்லாம். மூத்த மகன் குற்றாலம் வீட்டை பார்த்து கொண்டு தங்கியிருக்கலாம். இத்தனை நாட்களாக அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் தான் அவன். சமீபத்தில் அவனுக்கு கல்யாணமாகி இருந்தது. துரைசாமி ஐயர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிற சாக்கிலே கொடைக்கானல், கன்னியாகுமரி எல்லாம் சுற்றிவிட்டு வர திட்டம் போட்டுவிட்டாள் அவன் மனைவி. போதா குறைக்கு ஐயர் வந்திருந்த போது அவனை பிரத்யேகமாக அழைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவன் கிளம்பிவிட்டான். மற்றவர்கள் சின்னவர்கள், அவர்களை விட்டு போக முடியாது. என்ன செய்வது? அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களிலெல்லாம் சில மாதங்களாக ஒரே திருட்டு பயம். சிரமப்பட்டு அவர் எப்படியோ சம்பாதித்து வைத்திருக்கிறார். பவானி அம்மா என்று உறக்கவே பெருமூச்சு விட்டார் மாணிக்க வாசகம் பிள்ளை. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். வீட்டை நீதான் காவல் இருந்து பார்த்துக்கணும். பொன் பொருள் ஏதும் திருட்டு போகாம கவனிச்சுக்கோ தாயே. திரும்ப வந்ததும் உனக்கு பால் அபிஷேகம் செய்து வைக்கிறேன். அர்ச்சனை முடிந்து தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்தார் குருக்கள். கற்பூர தீபத்தின் ஒளியிலே அம்மன் அவரை பார்த்து புன்னகை செய்வது போல இருந்தது. மாணிக்க வாசகம் பிள்ளை திருப்தியுடன் கன்னத்திலே போட்டுக்கொண்டு அம்மனை கும்பிட்டார். வெற்றிலை பாக்கு பள்ளக்கூடையை கொண்டாந்து கொடுத்தார் குருக்கள்.
அதை வாங்கி கண்களிலே ஒற்றிக்கொண்டு மனைவியின் கையில் கொடுத்தார் பிள்ளை. உள்ளே ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருந்த குத்து விளக்கு சுடரொளியில் அம்மன் அவரையே பார்த்து கொண்டிருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஓர் 5 ரூபாய் நோட்டை குருக்கள் நீட்டிய தட்டிலே மகிழ்ச்சியுடன் வைத்தார் பிள்ளை. அம்பாளுடைய சக்தியை நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும், கவலைப்படாம போங்கோ. பெரும்போக்காக ஒரு சிரிப்பை உதிர்த்தார் பிள்ளை. வாசல் வரையிலும் வந்து வழி அனுப்பி வைத்த குருக்கள் கார் கிளம்பி சென்ற பிறகுதான் உள்ளே திரும்பினார். அம்மன் புன்னகை புரிந்து கொண்டு இருந்தாள். இந்த புன்னகையின் பொருள் யாருக்கு புரிகிறது என்று நினைத்து கொண்டார் குருக்கள். 3 பிறை சந்திரன் இரவு பிறந்து சில கணங்களுக்குள்ளேயே மேற்கிலே மறைந்து விட்டான். விண்மீன்கள் கண் சிமிட்டி இரவுடன் விளையாடி கொண்டிருந்தன. தென்னை மரத்தின் இலைகளுடன் சலசலவென்று என்னவோ பேசி கொண்டிருந்தது காற்று. அந்திக்கால பூஜையை முடித்து கொண்டு கம்பி அழி கதவை சாத்தி பூட்டிவிட்டு எப்போதோ குருக்கள் வீட்டுக்கு போய்விட்டார். கம்பிகளின் இடைவெளி வழியாக அணையா விளக்கின் சிற்றொளியில் அம்மனின் முகம் தெரிகிறது. இரவு ஓர்ந்து ஓர்ந்து நடுஜாமத்தை எட்டும் வேளையில் கம்பி கதவுக்கு அருகில் வெளியே நிழலாடுகிறது. அம்மா! சுடரொளியில் அம்மனின் கண்கள் பளபளக்கின்றன. வெளியே கதவுக்கு அருகிலே இருளில் நிற்பவனை பார்த்து அவள் புன்னகை செய்கிறாள். அவனுக்கு மெய் சிலிர்க்கிறது. அவனைப் போலவே முரட்டுத்தனமாக வளர்ந்து மண்டி கிடக்கும் தலைமயிரை ஒரு கையினால் ஒதுக்கி விட்டு கொண்டு அழி கம்பியின் மீது முகத்தை பதித்து கொண்டு உள்ளே பார்க்கிறான் அவன். அம்மா, எல்லாரும் எதுக்கோ உன்னை வேண்டிக்கிறாங்க. அவங்க வேண்டுதலையெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. என் வேண்டுதலையும் நிறைவேற்றிவிடு தாயே. இருட்டுக்கு பழகிவிட்ட கண்களுக்கு அம்மனின் கண்கள் பளபளக்கின்றன. இதழ் கடையிலே புன்னகை நெளிகிறது. பண்ணையார் வீடு பூட்டி கிடக்குது. நான் அங்கதான் போகிறேன் இப்போ. ஆமாம், திருடத்தான். சிரிக்காத தாயே, எனக்கு இந்த வேலை ஒன்று தான் தெரியும். இது என் தொழிலாக போச்சு. நீ எனக்கு துணையாயிருந்து. எங்கேயோ ஓர் ஆந்தை பயங்கரமாக அலறுகிறது. அவனுடைய முரட்டு சரீரம் கூட பயத்தில் உதறுகிறது. நான் யாரு கையிலையும் மாட்டிக்காம நீதான் தாயை காப்பாற்றணும். அவன் நிறைந்து வேண்டிக் கொள்ளவில்லைதான். ஆயினும் அவன் மனம் ஒவ்வொரு சொல்லாக எண்ணி கோர்த்து முறையிட்டு கொண்டிருந்தது. அவன் கண்களிலே லேசாக திரண்ட நீர் முத்துக்கள் உள்ளே இருந்து வெளிப்பட்ட சிற்றொளியில் பளபளத்தன. எண்ணெய் வழியும் அம்மனின் இரு விழிகளும் இதை பிரதிபலித்தன. அவளது கனிவான புன்னகை அவனுக்கு தெம்பூட்டியது. இருளில் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிவிட்டு நம்பிக்கையுடன் வெளியில் நடந்தனவன். காலை வெளுத்தது. சூரிய ஒளி கோவில் வாசலிலே காலொடிந்த சிங்கத்தின் மீதும் பலிபீடத்தின் மீதும் கோலம் போட்டு கொண்டிருந்தது. படியேறி வந்த குருக்கள் சாவியை பூட்டின் மீது 2 முறை தட்டிவிட்டு பூட்டை திறந்தார். அழிக்கதவை உள்ளே தள்ளி திறந்துவிட்டு கையை கூப்பி அம்மனை வணங்கினார். உங்களுக்கு விஷயம் தெரியாத குருக்களே? குருக்களையா, உங்களைத்தானே? ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே இருந்தவரின் கவனத்தை இந்த குரல் வாசல் புறமாக திருப்பியது. வாசலில் நமச்சிவாய ஓதுவார் நெற்றி நிறைய திருநீருடன் நின்று கொண்டிருந்தார். என்ன ஓதுவாரே? மாணிக்க வாசகம் பிள்ளை மண்டையை போட்டுவிட்டார் குருக்களையா. என்னது என்று பதறியவாறே பலிபீடத்தை தாண்டி வெளிப்புறம் வந்தார் குருக்கள். நேத்து காலம்பர கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணினாரே மனுஷன், குடும்பத்தோட மதுரை போகிறதா சொல்லிட்டு காரில் போனாரே, அவர்தான் காரை ஓட்டிட்டு போனாராம். போகிற வழியில் மதுரைக்கு பக்கத்தில் வண்டி மரத்தில் மோதி அங்கேயே நெஞ்சில் அடிபட்டு அவருக்கு மூச்சு போய்விட்டதாம். வண்டியில் இருந்த வேற யாருக்கும் எந்த சேதமும் இல்லையாம். அடப்பாவுமே. அப்புறம் என்ன? பையன் கூட போயிருந்தான் இல்லையா? போலீஸ் கீலீஸ் எல்லாம் சமாளித்து ஆஸ்பத்திரிக்கு போன சடலத்தை காரில் போட்டு பாதி ராத்திரியே எடுத்துண்டு வந்துட்டானாம். விதியை யார் தடுக்க முடியுது? ஓதுவாரே. வேடிக்கை என்னன்னா, பூட்டி கிடந்த வீட்டில் இவங்க கார் வர்றதுக்கு முன்னாடி தான் பூட்டை உடைச்சு திருடன் புகுந்திருக்கான். கார் வந்து நின்று ஆட்கள் இறங்குற சத்தம் கேட்டு கொல்லை கதவை திறந்தோண்டு ஓடி போயிட்டான். ஒரு பொருளும் களவு போகலையாம். பிள்ளை உசுறுதான் போயிடுச்சு, பாவம். மன சங்கடத்துடன் உட்புறமாக திரும்பி அம்மனை பார்த்தார் குருக்கள். அம்மன் புன்னகை புரிந்து கொண்டு இருந்தாள்.
இந்த புன்னகையின் பொருள் யாருக்கு புரிகிறது என்று இப்போதும் நினைத்து கொண்டார் குருக்கள். அன்பானவர்களே, பீஷ்மன் அவர்கள் எழுதிய காவல் தெய்வம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி. இந்த கதை 1900